விஜய் டிவியில் புது சீரியல் வரப்போகுதுங்க. அந்த சீரியலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. இப்போ வந்து பிக் பாஸ் போயிட்டுருக்கு இல்லையா, இன்னும் பிக் பாஸ் 1.5 months முடிய இருக்குது. இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா 5 புது சீரியல் வர இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா என்ன சீரியல் வருதுன்னு. இப்போ வந்து புது சீரியலில் பூங்காற்று திரும்புமா அதனுடைய ஷூட்டிங் தான் எடுக்க போகிறாங்க. இதுதான் அதனுடைய டைட்டில் நேம். ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வித்தியாசமாக பூங்காற்று திரும்புமா அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இதனுடைய ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான மோதலும் காதலும் ஹீரோ சமீர் இருக்கார் இல்லையா, அவர் தான். அதாவது விக்ரம்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம விக்ரம் தான் வந்து இதில் ஹீரோவாக பண்ண போகிறாரு. அண்ட் இவங்களுக்கு யார் பேர் பண்ணுறாங்க தெரியுமா? நம்ம முத்தழகு ஹீரோயின் சீரியல் சூப்பராக போயிட்டு இருந்தேன் முத்தழகு. ஸோ அதனுடைய ஹீரோயினான ஷோபனா தான் நம்ம விக்ரம் சமீர் கூட பேர் பண்ண போகிறாங்க. உண்மையாகவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுது இந்த பேர். பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா, விக்ரம்னா வேதா, நம்ம அஸ்வதி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் முத்தழகு அப்படின்னா பூமி தானே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஸோ இவங்க இதுதானே பேர் இப்படி இருக்குமே, ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அஸ்வதி வந்து மலர் சீரியலில் கமிட் ஆகி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சமீர் அண்ட் ஷோபனா தான் பூங்காற்று திரும்புமா அப்படின்ற புது சீரியலில் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ வேதா சேர்ந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பூமி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் லிங்க் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.